அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுரு. உனக்கு அந்த இடத்துக்கான மதிப்புல 2 மடங்கு பணம் கொடுக்க சொல்றேன். கையெழுத்து போடு. என்னால முடியாது. அத்தை, நான் தான் சொன்னேன்ல அவ கையெழுத்து போட மாட்டான்னு. ஏன் அத்தை அவளை இவ்வளவு நம்புறீங்க? மேடம், அவங்க எவ்வளவு பெரிய மனுஷி, உங்ககிட்ட இறங்கி வந்து கேக்குறாங்கல்ல, உங்களுக்கு கையெழுத்து போட்ட என்ன மேடம்? அந்த சொத்தை வச்சு நீங்க என்ன கோட்டையை கட்ட போறீங்க? அம்மா, சின்ன வயசுல என்னை விட்டுட்டு வெளியில வேலைக்கு போறப்பெல்லாம் உங்க ஞாபகமா இருக்கணும்னு அந்த புடவை தான் என்கிட்ட கொடுத்துட்டு போவீங்க. அந்த புடவை என் கூட இருந்தாலே நீங்களே என் கூட இருக்கிற மாதிரி தான் தோடும். அந்த புடவை தான் எனக்கு ரொம்ப வருஷம் ஒரு அம்மாவா என் கூட துணையா இருந்துச்சு. அந்த புடவையில உங்க அன்பு, அரவணைப்பு, உங்க வாசம் எல்லாமே இருக்கும். அது என் கூட இருக்கப்ப நீங்க இல்லைங்கிறது எனக்கு தோணாது. உங்ககிட்ட நான் சொல்ல முடியாத விஷயத்தையெல்லாம் அதுகிட்ட சொல்லிருக்கேன், பேசியிருக்கேன், சிரிச்சிருக்கேன், அழுதுருக்கேன். நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த புடவை தான் எனக்கு துணையா இருந்துச்சு. என் ரூம்ல நீங்க தூங்க வர்றதுக்கு நேரமாகறப்பெல்லாம் அந்த புடவையை கட்டி பிடிச்சுக்கிட்டு தான் தூங்குவேன். நீங்க எங்கேயாவது வெளியூர் போயிட்டாலும் நான் அந்த புடவையோட தான் இருப்பேன். நீங்க என்ன பிரிஞ்சு 25 வருஷம் ஆச்சு. இப்பவும் நாம சேர்ந்து வாழ முடியல. எனக்கு அதுக்கு பதிலா அந்த புடவை வேணுமா? எனக்கு அதை மட்டும் கொடுத்துருங்க. எனக்கு வேற சொத்து, பத்து, ஆஸ்தின்னு எதுவுமே வேண்டாம். எனக்கு அந்த ஒரு புடவை மட்டும் போதும். ரொம்ப நன்றிமா. நான் கேட்டு வந்தது எனக்கு கிடைச்சிருச்சு. நான் வரேன். அம்மா, கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும். அந்த இடம் முதல்ல என் பேர்ல வாங்கின இடம் மட்டும் இல்ல, நீங்க முதல்ல சம்பாதிச்சு வாங்கின சொத்து அது. நான் அந்த இடத்தை உங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னது காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்லம்மா. நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, அதுல 2 வீடு கட்டி என்ன உங்க பக்கத்துல வைக்கணும்னு. அதுக்காக தான் நான் அதை தரமாட்டேன்னு சொன்னேன். இப்ப பரவாயில்ல, ஒரு நல்ல காரியத்துக்காக தானே கொடுக்கறேன். அந்த சொத்தை என் கையை விட்டு போனாலும் இதோ என் உசுறு என் கைக்கு வந்துருச்சு. எனக்கு இது போதும்மா. காலத்துக்கும் இந்த புடவையை என் கூடவே வச்சுக்கிட்டு நீங்க என் பக்கத்துல இருக்கிறதா நினைச்சு நான் என் வாழ்க்கையை கடத்திடுவேன். ரொம்ப நன்றிம்மா. அம்முவை கூப்பிட்டு வீட்டோட சேர்த்துக்கலாம்ல.
நம்ம குடும்பத்துல ஒருத்தரை ஆக்கிடலாம்ல. முடியாது முத்து, முடியாது. ஏம்மா, ஏன் இந்த வைராகியம் உங்களுக்கு? ஏன்னு உனக்கு தெரியாதா? அந்த செல்வன், அந்த ஆளு பேரு சொல்லவே எனக்கு நாக்கு கூசுது. அந்த ஆளோட பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் என்னால முழுசா ஏத்துக்க முடியாது. அதனால இதோட இந்த பேச்சை நிறுத்திடு. இனிமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வராது. அவ எவ்வளவு வைராகியமா இருக்கா. அவ புருஷனை தூக்கி போட்டுட்டு வர சொன்னா முடியாதுன்னு சொல்றால. ஏன் வயித்துல பிறந்த அவளுக்கே அவ்வளவு வைராகியம் இருக்குன்னா அவளை பெத்தவனா எனக்கு எவ்வளவு வைராகியம் இருக்கும். ஜனாமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ம்? முத்தம்மா, என்ன தமிழ்? என்னம்மா நீங்க எப்படியாவது ஜனாமா மனசுல அம்மாவுக்கு ஒரு இடத்த புடிச்சு கொடுக்கலான்னு போராடுறீங்க. ஆனா ஜனமா இவ்வளவு உறுதியா இருக்காங்களே. ஏய் லூசு, உங்க அம்மா பண்ண வேலையால ஜனமாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. அவங்க முகத்திலேயே அது தெரியலையா? அது கூடவா உனக்கு புரியல? நீ நம்பிக்கையோட இரு தமிழ், நாம நினைச்சதுதான் நடக்க போகுது. நீ போய் நிம்மதியா தூங்கு, சரியா? இனி யாராவது எங்க அம்மாவை பார்த்து பணத்துக்கு ஆசைப்படுறவன்னு சொல்ல முடியுமா? மனசே நிறைஞ்சு போச்சுமா. மா, அந்த புடவையை கொடு. எதுக்கு? ஏன் பாட்டி புடவை தானே, அத நான் பார்க்க கூடாதா? தாமா. மா, சின்ன வயசுல நீ எங்களை வீட்டுல விட்டுட்டு அவசரமா எங்கேயாவது வெளியில போனாலும் உன் புடவையை கொடுத்துட்டு போவியே. அந்த பழக்கம் உங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது தானாமா? ஆமா, இந்த புடவை உன் கைக்கு வந்த நேரம் சீக்கிரமே ஜனமா மனசு மாறி உன்னை கூப்பிடுவாங்க பாரு. உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் தமிழ். அம்மா கிட்ட இருந்து இந்த புடவையை வாங்கினது மனசுக்கு ஒரு பக்கம் நிம்மதியா இருக்குது. ஆனா நாளைக்கு அந்த சரளா வருவாளே, அவளை எப்படி சமாளிக்கிறது? அதான் எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அதுக்கு நான் வேற ஒரு வழி வச்சிருக்கேமா.